அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ கிளிப்ல பார்க்க போறது விஷாரத் இதுல பஞ்சவட்டி பார்த்தோம். பஞ்சவட்டியில ஏற்கனவே லக்ஷ்மணன் பார்த்தோம். இன்னைக்கு சூர்பனகா பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. ரொம்ப லாங்கா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோ கிளிப்பை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் இது தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போயிடலாம். पंचवटी के आधार पर शूर्पणखा का चरित्र चित्रण कीजिए. பஞ்சவட்டியை அடிப்படையாக கொண்டு சூர்பனகையினுடைய கேரக்டர் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. पंचवटी नामक इस खंड काव्य में लक्ष्मण और शूर्पणखा की वार्तालाप का वर्णन है. பஞ்சவட்டி அப்படிங்கிற இந்த கண்ட காவியத்துல லக்ஷ்மணன் மற்றும் சூர்பனகையினுடைய வார்த்தாலாப் வர்ணகை, பேச்சுவார்த்தை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இல்லையா, கான்வர்சேஷன், அந்த பேச்சு வர்ணனை வந்து செய்யப்பட்டுள்ளது. இஸ் காவியக்கே பிரமுக் பாத்திரமே, இந்த காவியத்தில் முக்கியமான பாத்திரங்களில் சூர்பனகா முக்கிய ஸ்தான, சூர்பனகைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. काव्य के प्रारंभ में रहस्यवदनी के रूप में आने वाली शूर्पणखा, இந்த காவியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு ரகசிய ரூபத்தில், அதாவது மறைமுக ரூபத்தில் வரக்கூடிய சூர்பனகை லக்ஷ்மணன் கே சாத் படகோं को भी आश्चर्य में डाल देती है. லக்ஷ்மணனுடன் படிப்பவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறாள். अपना प्यार प्रकट कर, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி, அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஜப் துக்ராயா ஜாத்தாக, எப்பொழுது அவள் நிராகரிக்கப்படுகிறாளோ, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவள் நிராகரிக்கப்படுகிறாள். தப், அப்பொழுது ஓ அஸ்லி ரூப்மே ஆத்திகை, அவள் தன்னுடைய அந்த மறைமுகமான ரூபத்தில் இருந்து உண்மையான ரூபத்திற்கு வருகிறாள். ஏன்னா அவள் ஒரு அரக்கி இல்லையா, ராம் லக்ஷ்மணர்களை கவர்வதற்காக அழகான ரூபம் எடுத்து வருகிறாள். ஆனால் அவள் எப்பொழுது நிராகரிக்கப்படுகிறார்களோ, அவர்களால் நிராகரிக்கப்பட்டவுடன் கோபம் உண்டு தன்னுடைய பழைய உருவத்திற்கே, அதாவது உண்மையான உருவத்திற்கே மீண்டு வருகிறார். நாக் கான் கட் ஜானே பர், மூக்கு மற்றும் காது வெட்டப்பட்ட பிறகு, வெட்டப்பட்ட பொழுது ஓ சில்லாத்தி ஹுய், அவள் கத்திக்கொண்டே பாத் ஜாயிகை, கத்திக்கொண்டே ஓடுகிறாள். டைட்டில் பாருங்க, ரகசியவதனி பாலா. காவிய கே प्रारंभ में शूर्पणखा, காவியத்தினுடைய ஆரம்பத்தில் சூர்பனகை ஏக் ரகசியவதனி கே ரூபே ஆத்தி, ஒரு மறைமுக ரூபத்தில், ஒரு ஆன்மீகவாதியின் கூட இதுல இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, வேறு ஒரு உருவத்தில், ஒரு எளிமையான அழகான உருவத்தில் வருகிறார், கவர்கின்ற உருவத்தில் வருகிறாள். உஸ்கா சம்பூர்ண அங் ரத்னாபரணோம் சே பராத்தா, அவளுடைய முழு உடலும் ரத்ன ஆபரணங்களினால் நிரம்பப்பட்டிருந்தது. தேக்னே சே, பார்ப்பதற்கு ஓ ஐசே லகிதி, அவள் அப்படி தென்பட்டாள். எப்படின்னா ஜெய்சே ஏக் புஷ்பித் லதா பர், எப்படி ஒரு அழகான பூக்கின்ற அந்த கொடியின் மேல் சௌ சௌ ஜுக்னு ஜக்மக் ஜக் ரஹேதே, எப்படி அந்த மின்மினி பூச்சிகள் வந்து இங்கும் அங்கும் அழகாக வந்து கவரும் வகையில் இருக்கின்றதோ, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இல்லையா மின்மினி பூச்சி, அந்த மின்மினி பூச்சிகள் எப்படி அந்த பூக்கின்ற கொடியின் மேல் உள்ள மலர்களை போல் இருக்கிறதோ அதே மாதிரி இருந்ததா அவனை வந்து பார்க்கறதுக்கு அந்த ரத்ன ஆபரணங்களோடு. உஸ்கி படி படி ஆங்கோங் மே, அவளுடைய மிகப்பெரிய அந்த பெரிய பெரிய கண்களில் காம் வாசனா ஜலக் ரஹீதி, அவ அந்த காமம் அப்படிங்கிற அந்த உணர்வானது தென்பட்டு கொண்டிருந்தது, வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஐசா லக் ரஹதா, அப்படி தென்பட்டு கொண்டிருந்தது எப்படின்னா, அப்படி தோன்றியது எப்படின்னா, கி ஃபூலோं के मकरंद की मधुरमा मधुरता பௌரோं को லல்சா ரஹி है, எப்படி பூக்களில் இருக்கின்ற அந்த மகரந்தமானது வண்டுகளால் எப்படி வந்து சோதிக்கப்படுகிறதோ, கவரப்படுகிறதோ, அது மாதிரி அவருடைய கண்களை பார்ப்பவர்களுக்கு இருந்ததாம்.
எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அதாவது அந்த பூக்களினுடைய மகரந்தங்களை சேகரிப்பதற்காக எப்படி அந்த வண்டுகள் அந்த பூக்களை சுற்றி வருகின்றன, அந்த பூக்களினால் மகரந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு வருகின்றன. அப்ப அவருடைய கண்களை பார்க்கும்போது மற்றவர்கள் வந்து அந்த கண்களால் ஈர்க்கப்படுபவர் மாதிரி இருந்துதான். அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது. உஸ்கே கேஷ் உஸ்கே கேஷ் கமர் கே நீச்சே தக் லட்டக் ரஹா தா. அவளுடைய அந்த கேசமானது, அதாவது முடியானது கமர்கே நீச்சே அந்த இடுப்பிற்கும் கீழே வரை லட்டக் ரஹா தா ஆடிக்கொண்டு இருந்தது. இடுப்புக்கு கீழே வர அவளுடைய கூந்தல் வந்து புரண்டு கொண்டிருந்தது. அப்பனே தாகியே ஹாத் மே ஓ வன் கே விபின்ன ஃபூல் லியே ஆயி தி. அவள் தன்னுடைய வலது கையில், அப்படியே தாகியே ஹாத்துமே வலது கையில் வன்கே விபின்ன ஃபூல் வனத்தினுடைய விதவிதமான பூக்களை லியே ஆயித்தி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அது எதுக்கு அப்படின்னா, அது அந்த பூவை எப்படி சொல்றாங்கன்னா, ஜோ காமதேவுக்கே புஷ்ப தனுஷ்மே தனுஷே லாயாகுவா லக்ரஹதா. அந்த பூக்கள் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததாம், காமதேவுக்கே புஷ்ப தனுஷே காமதேவனினுடைய புஷ்ப அந்த வில் அம்பு இருக்குது இல்லையா, தனுஷ் இருக்குது இல்லையா, பூக்களை போன்ற அந்த பூவால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தனுஷில் இருந்து எடுக்கப்பட்ட மலர்களை போன்று இருக்கிறதா அந்த மலர்கள். அது ஆக்சுவலா காட்டுல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட மலர்கள். ஆனால் அந்த மலர்கள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, காமதேவனுடைய மலர் அம்பு இருக்குது இல்லையா, அதிலிருந்து இருந்து எடுத்து வரப்பட்ட மலர்களை போன்று இருக்குது. அவனுடைய தனுஷிலிருந்து எடுத்து வரப்பட்ட மலர்களை போன்று இருக்குதான். பியார் பிரகட் கர்ணா. அவன் இப்ப அன்பை எப்படி வெளிப்படுத்துறான்னு பார்ப்போம். अपने मन की बात को एकदम स्वच्छ रूप से प्रकट करती हुई वो लक्ष्मण से कहती है, आश्रम के धर्मानुसार इस उम्र में तुझे भोगी बनकर रहना है. अपने मन की बात, தன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த விஷயத்தை வந்து ஏக்தம் ஸ்வச்ச ரூப்ஸே, அதாவது தான் நினைத்தபடி ஒரே நேரத்துல பிரகட் கர்த்திகி அப்பவே வந்து வெளிப்படுத்துறா. எப்படின்னா, ஓ லக்ஷ்மண் ஸ்ரீ கர்த்திகே, அவள் வந்து லக்ஷ்மண் கிட்ட சொல்றா, ஆசிரம் கே தர்மானுசார், ஆசிரமத்தினுடைய தர்ம அனுசரணைப்படி நியதிப்படி, இஸ் உம்ரமே இந்த வயதில் துஜே உனக்கு போகி பன்கர் ரஹ்னாக, நீ வந்து போகியா தான் இருக்கணும், அனுபவிக்கிறவனா இருக்கணும். லேக்கின் தும் தோ யோகி கே சமான் பேகாம் தபஸ்யா கர் ரஹே ஹோ. ஆனா நீ எப்படி இருக்கிற, லேக்கின் தும் தோ நீ என்னடானா, யோகி கே சமான் ஒரு யோகி மாதிரி, பேகாம் தபஸ்யா கர் ரஹே ஹோ, அதாவது பயனில்லாத, பேக்காம் பிரயோஜனமே இல்லாத, வேலை இல்லாத, தபஸ்யா கர்றகேகோ நீ வந்து தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி இருக்க கூடாது, உன் வயசுக்கு நீ இப்படி இருக்க கூடாது. இஸ் தப்கா ஃபல் குத் மைஹி ஹூ, நீ இப்ப தபம் பண்றியே, இந்த தபத்துக்கான பலன் நான் தான். இஸ் தப்கா ஃபல், இந்த தபத்திற்கான பலனானது குத் மைஹி ஹூ, நான் தான். अगर तुम मुझे नहीं अपनाओगे तो तुम्हारी तपस्या व्यर्थ होगी. अगर ஒருவேளை தும் முஜே நீ என்னை நகி அப்னாவோகே தோ நீ ஏற்றுக்கொள்ள, நீ என்னை உன்னுடையவளாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், துமாரி தபஸ்யா உன்னுடைய அந்த தபமானது வியர்த் ஹோகி வீணாக போய்விடும். தும் சப் குச் தியாக கர், நீ அனைத்தையும் இழந்து தியாகம் செய்து, வைராகிய பாவ் சே ஜீ ரகேகோ நீ அனைத்தையும் தியாகம் செய்து வைராகிய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேரே லியே மே பி, உனக்காக நானும், அப்னே ஏ ரத்னாபரன் தியாகர், நானும் என்னுடைய இந்த ரத்னாபரணத்தை தியாகம் செய்து யோகினி பன் ஜாவும், யோகினியாக நான் மாறவா அப்படின்னு கேட்கிறேன்.
मैं इस वन में நான் இந்த வனத்தில் बहुत सारी बाधाओं को இந்த வனத்தில் உள்ள எல்லா விதமான அதாவது बहुत सारी நிறைய அனைத்து விதமான பாதாவும் தடைகளையும் दूर कर सकती हूँ உன்னிடமிருந்து விளக்க முடியும் அதாவது எந்த தடைகளையும் என்னால் தகர்க்க முடியும் मुझसे ये सामर्थ्य है என்னிடம் இந்த சாமர்த்தியம் இருக்கிறது என்னன்னா कि तुम जो चाहो पा सकते हो நீ என்ன விரும்புகிறாயோ அதை நீ அடைய முடியும் அதாவது அதை அளிப்பதற்கான சாமர்த்தியம் திறமை என்னிடம் இருக்கிறது அது என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தர்க் சக்தி தர்க் அப்படின்னாக்கா வந்து விவாதம் பண்ணணும் இல்லையா पंचवटी काव्य लक्ष्मण सूर्पणखा के वाद विवाद में இந்த பஞ்சவட்டி காவியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னாக்கா லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய இந்த वाद विवादम इसमें शूर्पणखा की तर्क शक्ति साफ साफ प्रकट होती है இதுல சூர்பனகையினுடைய அந்த வாத திறமையானது நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது वो लक्ष्मण से विभिन्न प्रश्न करती है அவள் லக்ஷ்மணனிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறாள் शूर्पणखा कहती है शूर्पणखी சொல்கிறாள் हे निर्दयी पुरुष ये பயமில்லாத மனிதனே तुमने पूछा कि तुम कौन हो நீ கேட்ட நீ யாருன்னு நீ என்னை யாருன்னு கேட்ட तुमने ये नहीं पूछा कि मुझे क्या चाहिए நீ என்னைய யாருன்னு கேட்ட ஆனா तुमने ये नहीं पूछा நீ இதை கேட்கல என்னன்னா मुझे क्या चाहिए எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கல அகர் ஒருவேளை ஐசா பூச்தாத்தோ அந்த மாதிரி நீ கேட்டீங்கன்னா மேரா மன் சாந்த் என்னுடைய மனம் வந்து அமைதியா இருக்கும் நிம்மதி அடைஞ்சிருக்கும் मुझे मालूम हो रहा है எனக்கு தெரிய வருது என்னன்னா कि मैं टही जाऊंगी நான் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பேன் ஏமாற்றப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது परंतु ஆனாலும் अब मैं तेरे पास आया आ गई हूँ परंतु अब मैं तेरे पास आ गई हूँ ஆனாலும் நான் இப்ப உன்கிட்ட வந்திருக்கிறேன் फिर क्यों सहज रूप से चली जाऊं அப்புறம் நான் சாதாரணமா திரும்பி போகணும் किसी कारण से எந்த வகையிலாவது ஏ சான்சாரிக் ஜீவன் இந்த உலக வாழ்க்கையானது துஜே போஜ் லக்னே லகாகை உனக்கு வந்து ஒரு பாரமாக தோன்றுமே ஆனால் तो मुझे एक अवसर दो எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மேரே சாத் ஜீக்கர் என்னுடன் நீ வாழ்ந்து இஸ் சன்சார் கா சுக் போகோ இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவாயாக அதாவது நீ என்னை உன்னுடையவளாக ஆக்கி கொண்டால் நீ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் அடைய முடியும் அதை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் लक्ष्मण से शूर्पणखा पूछती है लक्ष्मणन கிட்ட शूर्पणखी கேட்கிறா कि क्या पुरुष नहीं होते दो स्त्री वाले அதாவது லக்ஷ்மணன் அவளை ஏத்துக்கிட மாட்டேங்கிறான் சோ शूर्पणखை லக்ஷ்மணன் கிட்ட கேக்குறா உலகத்துல வந்து மனுஷங்களே இல்லையா ரெண்டு பெண்களோட அப்படின்னு கேக்குறா क्या पुरुष नहीं होते ஆண்களே இல்லையா दो ஸ்ரீ वाले ரெண்டு மனைவிகளுடைய ஆண்களை பெண்களுடைய ஆண்களே இல்லையா அப்படின்னு கேக்குறா उसने लगातार कहा कि पुरुषों के धारा ही सब शास्त्र रचे गए हैं उसने लगातार कहा வந்து கிட்டத்தட்ட वो साफ साफ वो कहती है पुरुषों के धारा ही सब शास्त्र रचे हैं அதாவது அந்த ஆண்களை மூலமாக தான் எல்லா சாஸ்திரங்களும் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது உன்மே சப் சுவிதாயே புருஷ்கே பட்சுமேகி அதுல பாத்தீங்கன்னா எல்லா அந்த வசதிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஆண்கள் பக்கமாகவே இருக்கிறது புருஷ்னே அப்பனே அனுகூல் சப் குச் பனாதியாக ஏன்னா அந்த ஆண்கள் தங்களுக்கு அனுகூலமாகவே தங்களுக்கு சாதகமாகவே எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள் इसलिए मुझसे शादी करना पाप नहीं है அதனால என்னோட கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பாவமும் கிடையாது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல
அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சூர்பனகை இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றான். காம் வாசனா, அதாவது காம எண்ணம், சிற்றின்ப எண்ணம். पंचवटी में शूर्पणखा का चित्रण काम वासना से भरी हुई एक युवती के रूप में किया गया है. அதாவது பஞ்சவட்டியில சூர்பனகையினுடைய இந்த கேரக்டர் எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்கா, ஒரு மோகத்தில் திளைக்கக்கூடிய, சிற்றன்பத்தில் அதிகமாக நாட்டம் உள்ள, மோகத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த எண்ணம் நிரம்பிய ஒரு பெண்ணினுடைய ரூபத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் வந்து மனித ரூபம் கொண்டவர் இல்லை இல்லையா? ஆனா ராமன் லக்ஷ்மணன் அப்படி கிடையாது. அவர்கள் வந்து மனித ரூபம் எடுத்துள்ள தெய்வ பிரிவிகள். இவள் வந்து அரக்க ரூபம், அரக்கி. சோ அவளுடைய எண்ணங்கள், இயல்புகள், நடவடிக்கைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து சூர்பனகை இங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். लक्ष्मण से लाख बार बोलने पर भी वे अपने विचार को बदलना नहीं चाहते हैं. அவ லக்ஷ்மணன் கிட்ட லட்சக்கணக்கான தடவை வந்து எடுத்து சொல்லியும் லக்ஷ்மணன் அப்படியே விசாரிக்க தன்னுடைய அந்த எண்ணத்தை பதல்னா நகிச்சாக்தியை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதாவது சூர்பனகையை லக்ஷ்மணன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. किसी भी हालत में वो लक्ष्मण को अपनाना चाहते थे. அதே சமயம் சூர்பனகையும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்பவளாக இல்லை. எந்த ஒரு வகையிலாவது லக்ஷ்மணனை தான் தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறார். தனதாக்கி கிடணும் அப்படின்னு நினைக்கிறார். பிரேமா திதி ஹை கடாதார் பர் ஹிருதய கபாட் கோல் தோத்து. அவன் லக்ஷ்மணன் கிட்ட என்ன சொல்றான்னா, லக்ஷ்மண் கே தாரா ஸ்வீகார் நஹி கியே ஜானே பர் ஓ திருப்தி நஹி ஹோத்தி. லக்ஷ்மணனால அவ ஏற்றுக்கொள்ளப்படலைனாலும் அதுல அவ திருப்தி அடையல. சரி, நம்ம இவ்வளவு கேட்டோம், இவ்வளவு எடுத்து சொன்னோம், அப்படியும் லக்ஷ்மணன் கேட்டுக்கிடல, சரி நம்ம போவோம் அப்படின்னு அவ வந்து போகல. ஏன்னா அவளுடைய இயல்பு அது. ஆனா அடுத்தவ என்ன செய்யறா, ஸ்ரீராம் கோ தேக்தே ஹி वो लक्ष्मण को छोड़कर राम के पीछे पड़ जाती है. லக்ஷ்மண் கிட்ட சொல்றான், அதாவது அன்பு நிறைந்த அவ அந்த வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கிறா. உன்னுடைய காத்துக்கிட்டு இருக்கேன், நீ உன்னுடைய இதயத்தை திறந்து என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு அந்த பாடலின் மூலம் சொல்றான். ஆனா லக்ஷ்மணன் வந்து ஏத்துக்கிடல. அப்ப அவ அடுத்து என்ன பண்ணிடுறான், ஸ்ரீராம் கோ தேக்தேகி, ஸ்ரீராமரை பார்த்த உடனே ஓ லக்ஷ்மண் கோச்சு கொடுக்கிறவர் லக்ஷ்மணனை விட்டுட்டு ராம்கே பீச்சே படிச்சாத்திகி, ராமன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டா. ஓ ராம் சே கத்திகி, அவள் ராம் கிட்ட சொல்றா கி லக்ஷ்மண் தோ சோட்டா ஹை, லக்ஷ்மணன் வந்து சிறியவன், தும் படேகோ, நீ வந்து பெரியவன், முஜே அப்னாலு, நீ வந்து என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றா. லேக்கின் ராம் பி இன்கார் கர்த்தே, ஆனா ராமரும் அவளை நிராகரிக்கிறார். அஸ்லி ரூப்மே, உண்மையான ரூபத்தில். அப்ப என்ன ஆகுது, ராம் और लक्ष्मण दोनों से इनकार किए जाने पर ராம் और लक्ष्मण दोनों से, ராமன் மற்றும் லக்ஷ்மணன் இருவராலும் நிராகரிக்கப்பட்டதனால் சூர்பனகா அப்படி அஸ்லி ரூப்மே ஆத்திகை, சூர்பனகை தன்னுடைய உண்மையான ரூபத்தில் வருகிறார். ஓ தோனோங்கோ தம்கி தேத்திகை, அவர்கள் இருவரையும் மிரட்டுகிறார். குரோதித் சூர்பனகா போலி, கடுமையான கோபம் கொண்ட அந்த சூர்பனகை சொன்னால், தோ கியா மே அப்னி ஆஷா சோடுதும், என்ன நான் என்னுடைய அந்த நம்பிக்கையை, என்னுடைய ஆசையை நான் விட்டுருவனா, ஜிஸ் சம்பந்த் முஜ்சே பனா ஹை உசே குத் மை தோடும். எந்த ஒரு சம்பந்தம் அந்த முஜ்சே பனாகை என்னிடம் ஏற்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதோ, உசே குத் மை தோடும், அதை நானேவா உடைப்பேன். அதாவது எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விடுவேனா, நான் உருவாக்கிக்கிட்டேன் இந்த வாய்ப்பை நான் விடுவேனா அப்படின்னு கேக்குறான். அதையே நான் உடைச்சு எரிஞ்சிருவேனா நானே அப்படின்னு கேக்குறான். லேக்கின் சாவதான் முஜ்மே ஐசி சக்தி ஹே, லேக்கின் சாவதான், அதாவது வார்னிங் கொடுக்குறான், கவனம். முஜ்சே ஐசி சக்தி ஹே, என்கிட்ட அப்படி ஒரு பவர் இருக்குது, ஒரு உஸ் சக்தி சே, அந்த சக்தியினால் துமே मुझ पर अनुरुक्त होने की विवश कर दूंगी.
என்னுடைய அந்த சக்தியின் மூலமாக உன்னை முஜிபர் என் மேல் அனுருப்த் ஹோனேக்கி, அதாவது என்பால் ஈர்க்கப்படுறதுக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான விவஷ்கர் அனுருப்த் ஹோனேக்கி விவஷ்கர் தூங்கி, உங்களை நான் வந்து கட்டாயமா என்னுடைய என்னை நோக்கி நான் வந்து வசீகரிப்பேன். அந்த சக்தி என்கிட்ட இருக்குது. உங்களை வந்து என்னால வந்து கவர முடியும். கட்டாயமா நான் உங்களை வந்து கவர முடியும். எனக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றான். तुम्हारे धनुष और बाण मेरे क्रोध के सामने टिकेंगे नहीं. உங்களுடைய இந்த தனுஷும் அம்பும் என்னுடைய கோபத்திற்கு முன்னால் उसका घोर रूप देखकर सीता डर जाती है. அவனுடைய அந்த கோரமான ரூபத்தை கண்டு சீதா பயப்படுகிறாள். उसके अहंकार को देखकर, அவனுடைய அகங்காரத்தை பார்த்து லக்ஷ்மணன் अपने तलवार से, தன்னுடைய வாளினால் उसके नाक, அவனுடைய மூக்கு, और कान, அவனுடைய காது, அவைகளை காட்டு தேதே ஹே, வெட்டி விடுகிறார். ரத் பகாத்தே ஹுயே, ரத்தம் கொட்ட கொட்ட, ரத்தம் பெருக்கெடுத்து வர, ஓ சில்லாதி ஹுய், அவள் அலறிக்கொண்டே கத்திக்கொண்டே ஜங்கல் மே சலி ஜாதி ஹே, காட்டில் ஓடிவிடுகிறாள். ஆரம்பத்தில் ரகசியவதனி கே ரூப் மே ஆனே வாலி ஷூர்பனகா, ஒரு எளிமையான ஆன்மீக தோற்றம் கொண்ட மறைமுக ரூபத்தில் வரக்கூடிய அந்த சூர்பனகையானவள் அந்தமே கடைசியில் கோர் ரூப் திகாக்கர், தன்னுடைய அந்த கோரமான முகத்தை காண்பித்து ஜாத்திகை போகிறார். இதுதான் இந்த शूर्पणखा கேரக்டரோட क्वेश्चन आंसर. शूर्पणகையை பத்தின சரித்திர சித்திரன் यही होता है. இத நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பயன்படணும். எனவே தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.